பிக்சலா டுட்டோரியலுக்கு உங்களை வர வைக்கிற கைஸ். இது வந்து 7th எபிசோடு. லாஸ்ட் எபிசோட பார்க்கலாம், பார்த்து வந்துருங்க. இந்த எபிசோட் கொஞ்சம் டிலே ஆனதுக்கு சாரி கைஸ், கொஞ்சம் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் அதில் டிலே ஆகிடுச்சு. ஸோ கைஸ், லாஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து கிராஸ் வரைஞ்சிருந்தோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம வந்து ராக் வரைய போகிறோம். ஸோ வந்து நீங்கள் முன்னாடியே எபிசோடு பார்க்கலனா, முன்னாடி இருக்க எபிசோடு பார்க்கலனா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் புரியும், இல்லைனா கண்டிப்பாக புரியாது. ஏன்னா அங்கே சொல்லிக் கொடுத்த சில டெக்னிக்ஸ் இங்கேயே சொல்லிக் கொடுப்போம். ரைட்டு, இப்போ நம்ம வந்து 7th எபிசோடுக்குள்ளே போகலாம். அதாவது வந்து ராக் வரைகிறதுக்குள்ளே. சரி, ஓகே, இப்போது ராக் வரைவோம். ஸோ வந்து ஒரு புது லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ராக் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு கிரே கலரில் தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரே கலரை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு ப்ளூஷ் டிண்ட் நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து ஒரு ராக் வந்து வரைய ஆரம்பிக்கலாம். ரைட்டு, அதுக்கு வந்து ஒரு ரேண்டமான ஷேப் கொடுக்கலாம். பட் நம்ம இங்கே கொடுக்க போகிற ஷேப் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கியூபிக் ஷேப்பு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் அது லைட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ராக்கோட அந்த கிராக்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து அப்போ தான் புரியும். அதனால தான் நான் இங்கே வந்து ஒரு கியூபிக் ஷேப்பில் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், இப்போது ராக்கை வரையலாம். இப்போ ரேண்டமான ஒரு கியூபிக் ஷேப் நான் வரைகிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருது. ரைட்டு, இப்போ வந்து அவுட்லைன் முடிச்சாச்சு. இப்போ உள்ளே இருக்கிற அந்த டீட்டெயிலிங்கை கொடுக்க வேண்டியதான். ஸோ உள்ளே வந்து ஒரு இதோட லைட்டான கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் உள்ளே. ஓகே, இப்போ ஏன் நான் கீழே அப்படி கொடுத்தேன், கீழே நான் அவுட்லைன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, அது ஒன்றும் இல்லை. கிராஸில் வந்து எப்போவுமே ஒரு ராக் இருக்கும் போது அது வந்து கீழே அவுட்லைன் கொடுத்தோன்னா ஃப்ளோட் ஆகிற மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும். அதனால தான் வந்து கீழே வந்து நாங்கள் அவுட்லைன் கொடுக்க மாட்டோம். கொடுக்கலனா தான் உங்களுக்கு வந்து அது ஃப்ளோட் ஆகாமல் அது கிரவுண்டில் டச் ஆகிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால தான் வேறு எந்த ரீசனும் இல்லை கைஸ். ரைட்டு, இப்போ வந்து லைட் படுற இடத்துல கொஞ்சம் ஹைலைட் பண்ணுவோம். அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டான கலர் சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். சூஸ் பண்ணிவிட்டு லைட் படுற இடத்துலாம் வரையலாம். இது வந்து டாப் சைடு அண்ட் இது வந்து சைடு. ஓகே, இப்போ டாப் அண்ட் சைடுக்கு வந்து லைட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாப்புக்கும் அந்த சைடுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட்டே இல்லாமல் இருக்குது. தனித்தன்மையாக தெரியல. அதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு டிஃப்ரென்ஷியேட் இல்லை. அது எப்படி சொல்கிறதுன்னு கரெக்டாக வரலங்க வாயில். ஓகே, அதனால என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து இந்த கார்னரில் வந்து ஒரு ஹைலைட் கொடுக்க போகிறோம். அதாவது நம்ம ஃபர்னிச்சரில் டேபிளுக்கு கொடுத்த அந்த ஹைலைட் மாதிரி இங்கேயும் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து இன்னும் ஒரு லைட்டான கலர் சூஸ் பண்ணி இந்த கார்னர்ஸில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, டாப்பில் சில டீட்டெயிலிங் கொடுக்கலாம். லைக் கிராக்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு டீட்டெயிலிங் கொடுக்கலாம். அது நீங்கள் ரேண்டமாகவே கொடுக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நான் வந்து சும்மா அப்படி அடிச்சு விட்றேன். ஸோ நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் சைட்ஸில் கூட கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கியூபிக் ஷேப் வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக கட் பண்ண மாதிரி இருக்குது. அதனால் இதை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டீட்டெயிலிங் ஆட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ரைட், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் சூஸ் பண்ணி நான் வந்து ரேண்டமாக ஒரு ஷேப் இந்த இடத்துல வரைகிறேன். அதாவது இது உடஞ்சி சைடில் இருக்கிற மாதிரி. அது எப்படி டேர்ன் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போது சைடில் கொஞ்சம் உடஞ்ச பீஸ் மாதிரி இல்லை, பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த உடஞ்ச பீஸுக்கு சைடில் கொஞ்சம் ஷேடோஸ் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இங்கே என்ன பண்ணணுமோ அதே தான் பண்ண போகிறோம். பட் இங்கே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வரைஞ்சி பார்த்தா தான் இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஷேடோ மாதிரி வரைக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். இப்படி கொடுத்தா ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த ஒரு பிக்சல் ஆட் பண்ணுறதுனால ஆர்ட்டே மோசமாகிடுது கைஸ். இது கொஞ்சம் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஓகே,
ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மேலே எப்படி நம்ம ஹைலைட் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஹைலைட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஓகே கைஸ், பண்ணியாச்சு. அதேமாதிரி டாப்பில் கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுத்துடலாம். ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இந்த கோடு ரொம்ப லைனாக இருக்குது. ராக் வந்து எப்போவுமே ஒரு சிமெட்ரிக்கல் ஷேப்பில் இருக்காது. அதனால என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பிக்சல் இந்த கலரை சூஸ் பண்ணி இப்படி நான் அடிச்சு விட போகிறேன். ஸோ அதனால் இந்த இடம் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ஷேப்பில் இல்லாமல் கொஞ்சம் அப்படி இப்படி வளைஞ்சிருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ரைட், ஓகே. இப்போ வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு கேமில் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற லெவலுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்ட் டன் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் இருக்குது. லைக் வந்து நான் அது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்காகவே தர்றேன். பட் இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இது இப்படியே நவுத்தி வைக்கிறேன். நவுத்தி வச்சு இப்போது நம்ம ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற ஒரு ட்ரிக்கை நான் சொல்லித்தர போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் இதை சூஸ் பண்ணிங்க. உங்கள் ராக்கை சூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு லேயர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயரை ஒரு பிக்சல் கீழே வச்சு லேயரை ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே வச்சிடணும். வச்சுட்டு இதை வந்து கண்ட்ரோல் U அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் ஒரு டேப் வரும். நீங்கள் இதில் ஃபுல் பிளாக் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு இல்லை ஒரு பிக்சலே போதும். இப்போ ஆல்ரெடி 2 பிக்சலுக்கு ஒரு பிக்சல் வச்சுட்டோன்னா இப்போ ஒபாசிட்டியை கம்மி பண்ணுங்கள். இது எதுக்குன்னா ஒரு ஷேடோ க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதுவும் கஸ்டமைசபிளான ஒரு ஷேடோ க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 15 வைக்கிறேன். ஓகேன்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம நவுத்திக்கலாம், எங்கே வேணாலும் நவுத்திக்கலாம். 2 பிக்சல் வேணாலும் நவுத்திக்கலாம். பட் ஒரு பிக்சல் போதுன்னு தான் நினைக்கிறேன். இதை கொஞ்சம் மேலே கொண்டு போய்க்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஷேடோவும் ரெடி ஆகிடுச்சு உங்கள் ராக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஹோம்ஒர்க் நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவுட்லைனுக்கு நான் ஷேடிங்க்கு ஒரு டெக்னிக் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டெக்னிக் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க இப்போது. அதாவது லைட் படுற இடத்துல ரொம்ப லைட்டாகவும், லைட் படாத இடத்துல டார்க்காகவான ஷேடிங் நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், அதாவது ஃபர்னிச்சரில். ஸோ அதே டெக்னிக் இங்கே பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இப்போ அதை பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுறது தான் அதுவும் ஈக்குவலாக இருக்கா சேமாக இருக்காங்கிறத மட்டும் பாருங்கள். ஓகே, பாஸ் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அதை பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த கலரை சூஸ் பண்ணி இதோட லைட்டர் வெர்ஷனை எடுத்து டாப்பில் இங்கே நீங்கள் பெயிண்ட் பண்ணோம். இன்னமும் லைட்டர் வெர்ஷன் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சாரி கைஸ், அதாவது நான் வேறு லேயரில் ட்ரா பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அதான் பிரச்சனை. ஓகே, இது ரொம்ப டூ மச் லைட் கலர் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் டார்க் ஆகிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஓகே, இந்த இடங்கள்லாம் வந்து இப்போது லைட் டேரெக்டாக படுற அவுட்லைன்ஸ், அதாவது அவுட்லைனில் டேரெக்டாக படுற லைட்ஸ் வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ப்ரிட்டி மச் ஒரு பேசிக் ராக் வந்து கேமுக்கு டன் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஆகணும். இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் ஆட் பண்ணலாம் கைஸ். லைக் கிராக்ஸ், இந்த கிராக்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கலரை விட இன்னும் கொஞ்சம் டார்க்கர் வெர்ஷனை எடுத்து நாம் சின்ன சின்ன கோடு மாதிரி போடலாம். ஓகே, இந்த மாதிரி இது டூ மச் ஹைலைட்டடாக தெரியுது. நீங்கள் போடுற ஒரு பிக்சலும் கொஞ்சம் கூட இது மாறிடக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு பிக்சல்னால உங்கள் ஹோல் ஆர்ட்டே மாறி போயிடும். ஸோ அதனால் எந்த இடத்துல போகிறோங்கிறத நீங்கள் வந்து ஒரு பிக்சல் வைக்கும் போதும் யோசிச்சு போனால், இந்த ஆர்ட் 16x16ங்கிறதுனால ஒரு பிக்சல் வச்சாலுமே அதை கிராக்கை தான் ரெப்ரசென்ட் பண்ணோம். பிளேயர்ஸுக்கு அதை தூரத்துலேருந்து பார்க்கும்போது கிராக்ஸ் மாதிரி தான் தெரியும். ஸோ வந்து ரொம்ப கவலைப்படாமல் நீங்கள் அசால்ட்டாக போடலாம். ஓகே கைஸ், இது போதும்னு நினைக்கிற ராக்குக்கான கிராக்ஸு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் அந்த டுட்டோரியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில ராக்ஸும் நான் வரைஞ்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சேம் டெக்னிக் தான், பட் கொஞ்சம் டைம் எடுத்ததுனால அது கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னே சொல்லி ஆகணும். ஸோ இந்த ராக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வரைஞ்ச ராக் மாதிரி இருக்கும். இப்போ வரைஞ்ச நம்ம ராக் மாதிரியான டிசைனில் இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ அதனால தான். ஸோ இதே டெக்னிக்ஸை வச்சு இந்த பெரிய ராக்கும் நான் ட்ரை பண்ணேன். இது சீரியஸாகவே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் ஆட் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ வந்து உங்கள் இஷ்டம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் ஷேப் கொடுத்து இதே மாதிரி நீங்கள் லைட்டை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவுட்லைனை நீங்கள் ஹைலைட்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் டீட்டெயிலிங் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதாங்க ஸ்டெப்ஸு. எந்த ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணாலுமே இந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் கைஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எபிசோடில் மேபி நம்ம பெரிய ராக்ஸ் பற்றி பார்க்கலாம்.
பெரிய ராக்ஸ் பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரீஸ் கூட போகலாம் கைஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கற்றுக்கணும் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் குட் பை.